மருமகளே, நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே, அதெல்லாம் உண்மையா? மாமா என்ன விஷயம் கேள்விப்பட்டீங்க? எனக்கு ஒன்றும் விளங்கலையே. மருமகளே, உன் மேல ஏதோ பஞ்சாயத்து வச்சிருக்காங்களாம், என்ன விஷயம் நடந்துச்சுமா? மாமா அது ஒரு இத்து போன பஞ்சாயத்து, அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுறேன் மாமா, நீங்கள் கவலைப்படாதீங்க. நெட்டம்மா, என்ன கேஸு பஞ்சாயத்து அது இதுன்னு சித்தப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, என்ன பிரச்சனை? ராமு, என்ன பிரச்சனை நடந்துச்சு தெரியுமா? முந்தா நேரத்து நாங்கெல்லாம் மரத்தடியில் உட்காந்துருந்தோம். அப்போ ஒருத்தன் வந்து இடம் விற்க பார்க்க வாங்கன்னு கூப்பிட்டான். நாங்கள் எல்லாரும் கூட்டமாக ஒரு 10 பேர் சேர்ந்து அவங்க கூட காரில் போனோம். போய் இடம் வாங்க போனோமா, அவன் என்னன்னா ஒரு விளங்காதவனாக இருந்திருக்கான். இடத்தெல்லாம் வாங்கி ஏமாத்துவானான் அவன். இடம் வாங்குறவனே கிடையாது, யார் இடத்தையோ சும்மா ஏமாற்றி விற்றுட்டு போயிருக்கான். அது எங்களுக்கு தெரிஞ்சுட்டு நாங்கள் ராதாக்கிட்ட எவ்வளவோ சொன்னோம். அவங்க கேட்காம கையில் இருந்த 2 பவுன் வளையலை கலத்தி கொடுத்து ஒரு இடத்த வாங்குறேன்னு கொடுத்துட்டாங்க. அவனும் வளையலை கொண்டுட்டு ஓடிட்டான். அதுக்கு தான் அவங்க வீட்டுக்காரர் ரோட்டில் இழுத்து போட்டு அடிச்சுட்டு கிடந்தாரு. நாங்கள் சண்டையை விலக்கி விட போனோம். அந்த மனுஷன் எங்கள் மேலே கோவப்பட்டு பஞ்சாயத்தில் கேஸ் கொடுத்துருக்காரு. இவ்வளோதான் நடந்துச்சு. நெட்டம்மா, நீ என்ன என்கிட்ட சொல்லாம வெளியூருக்கெல்லாம் சுத்திக்கிட்டு அலைஞ்சிருக்க? இடம் வாங்க யாரை கேட்டு போன நீ எனக்கு சொல்லாம போலாமா அப்படி? அது இல்லாம அவங்க வீட்டு பிரச்சனையில நீங்கெல்லாம் போய் ஏன் தலையிடுறீங்க? நீங்க போய் எதுக்கு அவங்க வீட்டு சண்டையை விளக்க போறேன்னு உள்ள போய் மூக்க நுழைச்சிட்டு வந்திருக்க? இப்போ உனக்கு தானே பிரச்சனை. யோ பொக்க, உங்ககிட்ட சொல்லாமல் போனது தப்பு தான், அதுக்கு மன்னிச்சிருங்க. அதுக்குன்னு அந்த ஆள் ரோட்டில் இழுத்து போட்டு அடிக்காரு. நாயை கட்டி போடுற மாதிரி சங்கிலியை வச்சு கெட்டி போட்டு உனக்கு கஞ்சி ஊத்துறேன்னு சொல்லி தூக்கி போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காரு ரோட்டில் போட்டு. நாங்கள் போய் என்னன்னு கேட்கக்கூடாதா? என்ன இருந்தாலும் அவங்க எங்கள் கூட்டத்தில் உள்ள ஒரு ஆள் தானே, நாங்கள் போய் அதான் தட்டி கேட்டோம். அதுக்கு இல்ல நெட்டம்மா, உனக்கு ஏதாட்டு பிரச்சனை வரும்ல, நீ ஏன் பிரச்சனையில போய் வீணா மாட்டிக்கிடுற? அதுக்கு தான் சொன்னேன். ராமு, பிரச்சனை இல்லாத மனுஷன் யாராவது இருக்காங்களா? எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது. பொண்டாட்டியை போட்டு என்ன அடி அடிச்சான் தெரியுமா? பஞ்சாயத்தில் போய் இன்னைக்கு அவனை தான் மாட்டி விட்டு தண்டனை கொடுக்க வைக்க போறோம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து. மருமோளே, முதல்ல உன் வீட்டு பிரச்சனையை பாருமா, பிறகு ஊரா வீட்டு பிரச்சனையை பார்க்கலாம். எத்தே, என் வீட்டில் யாருக்கு என்ன பிரச்சனை? நான் இருக்கும்போது பிரச்சனை வரலாமா? என்னன்னு சொல்லுங்கத்தே, நான் தீர்த்து வைக்க. மருமோளே, சுகர் ரொம்ப இருக்குமா, ஆஸ்பத்திரிக்கு போகணுமா? எத்தே, சுகர் ரொம்ப இருந்தால் ஆஸ்பத்திரிக்கு யாராவது போவாங்களா? லூசாத்தே, நீங்கள் இருக்கிற சுகரெல்லாம் வச்சு நல்ல பால் பாயாசம் செஞ்சு நல்லா சாப்பிடலாம் தே. இதை கொண்டுட்டு ஆஸ்பத்திரியில் போய் கொடுக்க போறீங்களா? என்ன அத்தை நீங்கள்? சுகர் என்ன சக்கர வியாதின்னு கூட தெரியல. இவளெல்லாம் என்னத்தை படிச்சாலோ, 10ஆம் கிளாஸ் படிச்சேன்னு ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு அலையிறா. இவளை போய் என் மகன் வேற கூட்டிட்டு வந்து வச்சிருக்கான். அவனை சொல்லணும் முதல்ல. சரி நெட்டம்மா, எதுவும் பிரச்சனையை இழுத்துட்டு வராம இருந்தா சரி. நீயும் பத்திரமா இரு, யாருக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்காம இரு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது ராமு. நம்ம பஞ்சாயத்து தலைவர் ஒரு டம்மி பீஸு, அவரை வச்சு பஞ்சாயத்தை ஈஸியாக முடிச்சிடலாம். நான் போயிட்டு வரேன்ன. ஆட்டும் டீ, போயிட்டு வா. எத்தே, நீங்களும் பஞ்சாயத்துக்கு வாரீங்களா? இல்ல மருமவளே, துணியை பூரா ஊற வச்சுட்டேன், துணி துவைக்கணும்ல, நான் வரல, நீ போயிட்டு வான்னு. சரித்தே, நான் போயிட்டு வரேன். என்னப்பா மகனே, மருமக இப்படி ஊர் பூரம் சுத்திட்டு அலையிறா? என்னைக்கு அவன் நல்ல பிள்ளையா அடக்க ஒடுக்கமா வீட்டோட இருக்க போறா? சித்தப்பா, நீங்க கவலைப்படாதீங்க சித்தப்பா, நான் கொஞ்சம் கொஞ்சமா அவளை மாத்திடுறேன். நீ அவளை மாத்த மாட்டமாவனே, அவதான் உன்னைய மாத்துவா. இந்த பிள்ளைகளுக்கு எவ்வளவுதான் துணி எடுத்து கொடுக்க, வீட்டுக்கு போடுற துணிகளை பூரா தாறு பூரன்னு கிழிச்சு வச்சிருக்காளுங்க. ஓட்ட ஓட்டையா போட்டுக்கிட்டு அலையிறாளுங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் தச்சிடணும். அத்தனை துணியும் கிழிச்சுலாம் வச்சிருக்காளுங்க. ஒரு துணி விடக்கூடாது, எல்லாத்தையும் கூட்டி பிடிச்சி எப்படியாவது தச்சு கொடுத்துடணும். துணி ஒயாம எடுத்துட்டு கிடக்க முடியுமா? லட்சுமி, நான் ஆபீஸுக்கு கிளம்பட்டா? ஏங்க கிளம்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களாங்க? சாப்பிட்டுட்டேன் லட்சுமி, நான் கிளம்புறேன்னு. போயிட்டு வரேன். ஆட்டுங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா? குக்கு குக்கு குக்கு. என் குரலோட மச்சான் உங்க குழலோச போட்டி போடுதா? குக்கு குக்கு குக்கு. ஏம்மா, பாட்டு சூப்பரா பாடுறியே. அப்படியாட்டி, தேங்க்ஸ் டி. பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிட்டீங்களா? அதுக்குள்ள ஏட்டி, 2 பேரும் டிபன் பாக்ஸ்ல சோறு வச்சிருந்தேனே, எடுத்தீங்களா? வாட்டர் கேன்ல தண்ணி பிடிச்சு வச்சிங்களாடி? ஏம்மா, எல்லாம் எடுத்தாச்சுமா, நாங்க போயிட்டு வரோம்மா. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க பிள்ளைங்களா. 2 பேரும் ஒன்னாவே போகணும், ஒன்னாவே வரணும். என்ன, யாரும் எதுவும் கொடுத்தா வாங்கி திங்க கூடாது, எங்கேயும் கூப்பிட்டா போக கூடாது. அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அங்க இருக்காங்க இங்க இருக்காங்க ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்கன்னு ஃபோன் வந்தா கூட போக கூடாது. யாராவது சொன்னா நம்ப கூடாது, சரியா? எதனாலும் தீர விசாரிச்சுட்டு தான் முடிவு பண்ணணும். சரிம்மா, நாங்க என்ன சின்ன பிள்ளைங்களா? உங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா? நல்ல விவரம் தெரியும், நாங்க பாத்துக்கிறோம். யாராவது வந்தா நாங்க தூக்கி போட்டு மிதிச்சிடுவோம். சரி பிள்ளைங்களா, பார்த்து போயிட்டு வாங்க, தைரியமா இருக்கணும்னு. மருமோளே, என்னம்மா செய்யற? மாமா சாப்பிட்டீங்களா?
சாப்பிட்டேம்மா. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் கொஞ்சம் வெளியே போகணும். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வர சொன்னான். அவனை போய் பார்த்துட்டு வரட்டுமா? ஆட்டு மாமா போய் பார்த்துட்டு வாங்க. மத்தியானம் சாப்பிட வந்துருவீங்களா? லட்சுமி அக்கா, என்னப்பா ஆரஞ்சு மண்டையா, காலங்காத்தாலே வந்திருக்க. துணி தைக்கிற சத்தம் கேட்டு ஓடி வந்தியோ? மிஷின் தைக்கிற சத்தம் வெளியே கேட்டிருக்கோம். என்ன, நான் துணியெல்லாம் தச்சு கொடுக்க மாட்டேன்ப்பா. பிள்ளைங்க துணி இந்த கிழிஞ்சது போனது வந்தது அதுகளத்தான் தப்பேன். எனக்கு நல்லாலாம் தைக்க தெரியாது. நான் சும்மா வீட்டில் என்னத்தையோ தச்சுட்டு கிடக்கேன்ப்பா. நீ வேற எங்கேயாவது போய் தச்சுக்கோ. ஏக்கா அது இல்லக்கா, நான் எதுக்கு வந்தேன்னா, இல்லப்பா மன்னிச்சுக்கோப்பா. நீ துட்டு கொடுத்தா கூட நான் தைக்க மாட்டேன்ப்பா. எனக்கு தைக்க தெரியாதுப்பா. என்ன லட்சுமி அக்கா காலங்காத்தாலே மரம் கலண்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு, லூசு கிசு பிடிச்சிட்டா? லட்சுமி அக்கா, நான் துணி தைக்க கொடுக்க வரல. உங்க மேல பஞ்சாயத்து வச்சிருக்காங்க, உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க, அதனால வந்தேன். என்னது, என் மருமக மேல பஞ்சாயத்தா? ஆமா தாத்தா, உங்க மருமக மேல பஞ்சாயத்து வச்சிருக்காங்க, அதனால கூட்டிட்டு வர சொன்னாங்க. அதுக்கு தான் நான் வந்தேன். இப்ப ஆரஞ்சு மண்டையா, என்னப்பா, என்ன விஷயம்? எதுக்கு பஞ்சாயத்து வச்சிருக்காங்க? ஏக்கா, உங்க மேல யாரு கேஸ் கொடுத்ததுன்னா, இந்த காட்டுப்பூச்சி என்ன இருக்காருல்ல, ராதாக்கா மாப்பிள்ள, அவர் தான் கேஸ் கொடுத்துருக்காருக்கா. அவனா? சரி நீ போ, நான் வாரேன். ஏக்கா, இன்னும் 1 மணி நேரத்துல பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க, உடனே வந்துருங்கன்னு மறந்துடாதீங்க, அப்புறம் எனக்கு வேலை போயிரும். இப்ப வாரேன்ப்பா, போப்பா. இந்த 4 துணி கிடக்கு, தச்சுட்டு வாரேன். ஏக்கா, துணி எப்பனாலும் தச்சுக்கிடலாம்க்கா, எனக்கு வேலை போயிட்டுனா கிடைக்காது, சீக்கிரம் வந்துருங்க. மருமோளே, என்னம்மா இது பஞ்சாயத்து அது இதுன்னு இந்த பையன் பயமுறுத்திட்டு போறான். எதுவும் பிரச்சனையாம்மா? மாமா நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல மாமா. ராதாவும் அவ வீட்டுக்காரும் சண்டை போட்டு கிடந்தாங்க. நாங்க போய் சண்டையை விலக்கி விட போனோம். அந்த ஆள் எங்க மேல கோவப்பட்டுக்கிட்டு எங்க மேல கேஸ் கொடுத்துருக்கானோ. நாங்க போய் என்ன ஏதுன்னு பேசிட்டு வரோம். அவ்வளவுதானம்மா, வேற ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. எதுவும் எவனாவது வம்பு கும்பு இழுத்துட்டு கிடந்தான்னா மாமாட்ட சொல்லு. மாமாக்கு தெரிஞ்ச எஸ்பி ஒருத்தர் இருக்காரு போலீஸ்ல, அவர்கிட்ட சொல்லி என்ன ஏதுன்னு தீர்த்து வைக்க சொல்லுவோம். மாமா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல மாமா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிடுறேன். நீங்க போயிட்டு வாங்க. சரிம்மா, நான் போய் என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வாரேன். மத்தியானம் நான் சாப்பாட்டுக்கு வரமாட்டேன், அவங்க கூடயே சாப்பிட்டுட்டு சாயந்தரமா வாரேன். என்ன, நீங்க சாப்பிட்டுருங்க, எனக்காக காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். எதுவும் பிரச்சனைன்னா மாமாக்கு ஃபோன் அடிக்கணும். என்ன? ஆட்டு மாமா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. எப்பா, ஒரு துணியை நிம்மதியா தைக்க முடியுதா? ஒரு துணி எடுத்து தைக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள எத்தனை பேரு, எத்தனை பஞ்சாயத்து. சரி, பஞ்சாயத்துல எல்லாரும் காத்து கிடப்பாங்க. போய் என்ன ஏதுன்னு பேசி தீர்த்து வச்சுட்டு வருவோம். பக்கத்து ஊர்ல இருக்கிற என் நண்பனை பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு. இன்னைக்கு தான் பார்க்க வாடான்னு ஃபோன் அடிச்சான். சரி, இன்னைக்காவது போய் அவனை பார்த்துட்டு வந்துருவோம். மத்தியானம் நல்லா அவன் கூட சாப்பிட்டுட்டு சாயந்தரமா தான் வரணும் வீட்டுக்கு. பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர்ற நேரத்துக்கு தான் வரணும். அப்பதான் பிள்ளைங்க கூட சேர்ந்து நல்லா விளையாடலாம். சரி, போவோம். அட, நம்ம பியூட்டி. பியூட்டி, எப்படி இருக்க? யோ கிறிஸ்மஸ் தாத்தா, நீர் இன்னும் உயிரோடையா இருக்கீரு? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? இல்ல தாத்தா, உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டுல. நீர் இருக்கிற செத்துட்டீரானே தெரியலையே. லட்சுமி அக்காவும் உங்களை பத்தி ஒன்றும் சொல்லல, அதனாலதான் செத்துட்டீரு போலன்னு நினைச்சேன். தாத்தான்னு சொல்லாத பியூட்டி, மாமான்னு சொல்லு, இல்லைன்னா அங்கிள்னு சொல்லு. யோ கிழவா, முதல்ல வாயை ஒழுங்க வையும். எப்படி ஊன்னு வச்சுக்கிட்டு இருக்கீரு? ஒழுங்க வைங்க. பியூட்டி, எங்க அவசரமா போய்கிட்டு இருக்க? ஏதாவது முக்கியமான வேலையா? தாத்தா நான் பஞ்சாயத்துக்கு போறேன். பஞ்சாயத்துக்காமா போற? என் மருமவ மேலதான் கேஸுன்னு அந்த ஆரஞ்சு மண்டையன் பையன் வந்து சொல்லிட்டு போனான். என்ன கேஸு என்ன ஏதுன்னு ஒன்னும் புரியலம்மா. என் மருமவ எதுவும் தப்பு செய்ய மாட்டா. அவன் மேல எதுக்கு கேஸ் கொடுத்துருக்காங்கன்னு தெரியலையே. உனக்கு எதுவும் விவரம் தெரியுமா? தாத்தா, பஞ்சாயத்து லட்சுமி அக்கா மேல மட்டும் இல்ல, என் மேல, நெடுவாளி மேல, எல்லார் மேலையும் சேர்த்துதான். நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு பிரச்சனையை இழுத்து விட்டுட்டோம் பாத்துக்கோங்க. இந்த ராதாக்கா வீட்டுக்காரர் இருக்காருல்ல, ராதாக்காவை போட்டு தெருவில் போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. நாங்க போய் சண்டையை விளக்க போனோம். எங்க மேல கேஸ் கொடுத்துட்டாரு. அது என்ன ஏது பிரச்சனைன்னு பஞ்சாயத்துல தெரியும். பாருங்களா, பஞ்சாயத்துக்கு ஜாலியா இருக்கும். அப்படியாம்மா, ஒரு ஃப்ரெண்டு வேற கூப்பிட்டு இருந்தான். அவனை பார்க்க பக்கத்து ஊர் வரைக்கும் போய்கிட்டு இருக்கேனே. சரி, ஃப்ரெண்டா முக்கியம், நம்மளுக்கு பியூட்டி தான் முக்கியம். வா பஞ்சாயத்துக்கு போவோம்.